السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் பாவிகளின் இரட்சகர் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரஜபுடைய மாதம் நம்மிலே பிறந்த நிலையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். மிகவும் உன்னதமான ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சில மாதங்களை நாம் உயர்வுபடுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். குர்ஆனில் மொத்த மாதங்கள் 12. இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த அர்பஅத்துன் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எப்பொழுது வானம் பூமி படைக்கப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து 12 மாதங்களை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். அதிலிருந்தும் 4 மாதங்களை நாம் சிறப்பான மாதங்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, அந்த 4 மாதங்களில் 3 மாதங்கள் தொடர்படியாய் வரக்கூடிய துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம் என்ற 3 மாதங்களும், இடையிலே இந்த ரஜபுடைய மாதமும், இது உயர்ந்த மாதம், ஹராமாக்கப்பட்ட மாதங்கள், கண்ணியமிக்க மாதங்கள் என்று ஷரீஅத் வந்ததற்கு பின்பல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பிருந்தே இந்த 4 மாதங்களை மக்கள் எல்லோரும் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலேயே கண்ணியப்படுத்துபவர்களாக ஆகியிருந்தார்கள். இது கண்ணியப்படுத்தப்படும் மாதங்கள் என்று இப்பொழுதல்ல, இதற்கு முன்புள்ள காலங்களிலேயே அது இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பின்பு எல்லா மாதங்களை காண ரமதானை மிக உயர்ந்த மாதமாக இந்த முஃமின்களுக்கென்று அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டான். ஆனாலும் அந்த 4 மாதங்களின் சிறப்பு இருக்கிறதா என்று சொன்னால் கட்டாயம் இருக்கிறது. என்ற அடிப்படையில் பார்த்தால் முந்திய சமுதாயத்திற்கு எல்லா சமுதாயத்திற்கும் 2, அதாவது 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள் என்றால், நம்முடைய சமுதாயத்திற்கு உம்மத்தே முஹம்மதியாவிற்கு 5 மாதங்கள் சிறந்த மாதங்கள். அந்த 5ற்கும் தலையானது ரமதானுடைய மாதம் என்று நாம் கணிக்க வேண்டும். அப்போ அன்பர்களே, அந்த அடிப்படையில் இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது அல்லவா, இது நம்முடைய காலத்திற்கு முன் உள்ள காலத்திலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மக்களுக்கு சிறப்பானதாய் ஆக்கி வைத்திருந்தார். இந்த மாதங்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவாங்க அந்த மக்கள் என்று சொன்னால், அந்த காலங்களில் போர் புரிவதை ஹராமாக வைத்திருந்தார்கள். சண்டை சச்சரவுகள் செய்வதை, அடுத்தவர்களோடு தொல்லை கொடுப்பதை, இதையெல்லாம் நிப்பாட்டிவிட்டு அதில் நற்காரியங்கள் செய்வதற்கென்று இந்த 4 மாதங்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அதில் அவர்கள் வியாபாரங்களையும் பெருக்கிக் கொள்வார்கள். அந்த போர் இல்லாததுனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் தவிர்த்து அவர்கள் அந்த வியாபாரங்களை பெருக்கிக் கொள்ளுவார்கள். இந்த போர்களை நிப்பாட்டுவதால் இந்த ரஜபுக்கு இப்படி ஒரு பேர் சொல்லுவார்கள். இந்த மாதத்திற்கு பேர் ஷஹருல் அசம்,
செவிட்டு மாதம் என்று பெயர் வைப்பார்கள். செவிட்டு மாதம்னு பேர் என்ன, போர்க்களங்களுடைய அந்த வாள் சத்தங்கள், ஈட்டி எறியும் சத்தங்கள், மரண ஓலங்கள் இவைகள் எல்லாம் கேட்காத மாதம். எனவே இதற்கு ரஜப் என்று பெயர். அந்த மக்கள் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த முக்கியமான மாதங்களை அவர்கள் மும்முரமாக போர் நடந்து கொண்டிருக்கும் சமயமாக இருந்தாலும் இன்னைக்கு போர் செய்வாங்க. இன்னைக்கு நைட்டு பெற திறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் போர் செய்ய மாட்டாங்க. அடுத்த நாள் போர் செய்ய மாட்டார்கள். நண்பர்களாய் மாறி போவார்கள். எந்த அளவுக்கு நண்பர்களாய் மாறி போவார் என்று சொன்னால், முத நாள் எதிரணியில் இருந்தவர் இன்னைக்கு அவர் வீட்டில் சாராயம் குடிப்பார், இவர் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவார். ஆனால் அப்படியே இந்த 1 மாத காலம் போகும். கடைசி அமாவாசை அடுத்து ஷாபானுடைய பிறை 1 அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவர் எதிரணி நின்று இவரை கொல்ல நிற்பார், இவர் எதிரணி இவர் கொல்ல நிற்பார். ஒன்றா உட்காந்து சாராயம் குடிக்கும் போது பேசிக்குவாங்களாம், தம்பி உனக்கு இன்னும் 10 days தான்டா பாக்கி, 10 நாள் தான் இருக்குது, அடுத்து என் கையில் தான் சாவுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே சாராயம் ஊற்றி கொடுப்பான். அவனை அதாவது நான் சாராயம்னு சொல்கிறது அவன் வீட்டில் கூட்டு உபசரிப்பான். இப்போ எப்படிப்பட்ட கண்ணியம் தந்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த மாதத்திற்கு. இப்போ அன்பர்களே, இயற்கையாகவே அந்த மாதத்திற்கு முன்னுள்ள காலங்களில் மரியாதை தந்திருக்கிறார்கள். மேலும் இந்த மாதத்தை அந்த மக்கள் எப்படி நினைச்சாங்கன்னு சொன்னால், இந்த மாதத்துக்கு இன்னொரு பேர் வச்சாங்க, ஷஹருல் அசபு என்று ஒரு பெயர் வைத்தார்கள். அசபுன்னு சொன்னால் வேகமாக ஓடும் நீரோடைக்கு சொல்லுவது. அந்த பேர் வைக்கிறதுக்கு காரணம், ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒருத்தன் தப்பு செஞ்சாலும், இப்போ நாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வருஷம் ஃபுல்லாக தப்பு செஞ்சாலும் ரம்ஜானில் உட்காந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு வச்சுருக்கோம்ல. அந்த மாதிரி அந்த மக்கள் ரஜபை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள். எந்த தப்பு செஞ்சாலும் சரி, ரஜபில் உட்காந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிச்சிருவான். எப்படி வேகமாக ஓடும் நீர் அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் அடித்து கொண்டு சென்று வருகிறதோ, இந்த ரஜபுடைய மாதம் நம்மிடத்தில் இருக்கும் பாவங்களை எல்லாம் இறைவனிடத்தில் மன்னிக்க செய்துவிடும் என்று அவர்கள் இதற்கு இப்படி ஒரு பெயர் வைத்தார்கள், ஷஹருல் அசபு என்று பெயர் வைத்தார்கள். இன்னொரு பேரும் அதற்கு இருக்கிறது. ரஜபு என்றாலே தர்ஜீப், மரியாதை என்று பெயர் இருக்கிறது. அப்போ இந்த மரியாதைக்குரிய மாதம் என்று இதற்கும் பெயர் இருக்கிறது. புகாரி முஸ்லிமிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை ஐயாமுல் ஜாஹிலியாவில் மக்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி பேசும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஃபரக வலா அதீரத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். லா ஃபரக வலா அதீரத்தனா என்ன அப்படின்னா, இந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை பெருமானார் இப்பொழுது இல்லை என்று சொன்னார்கள். ஒன்று, இந்த ஒட்டகம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெண் ஒட்டகம் முதல் கருத்தரித்து அந்த ஒட்டகம் குட்டி என்றால் அடுத்தடுத்து குட்டி போடும் இல்லையா. இப்போ குட்டி போட்ட உடனே குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த முதல் குட்டியை இறைவனுக்காக பலியிட வேண்டும் என்று பலியிட்டு விடுவார்கள். எந்த ஒட்டகம் குட்டி போட்டாலும் அதை விற்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, அதை இறைவனுக்காய் பலியிட வேண்டும் என்று பலியிடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஒட்டகத்திலேயும் குட்டியை நீ அறுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஷரியத்து மாறிடுச்சு, நீங்கள் இத்தனை ஒட்டகம் இருந்தால் வருடத்திற்கு ஒரு தடவை இந்த சதகா ஜகாத்தை நீங்கள் கொடுத்தால் போதுமானது என்ற சட்டம் வந்ததால் ஒரு ஒட்டகம் முதலில் போடும் குட்டியை அறுக்க வேண்டும் என்ற அந்த பழைய மரபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தில் இல்லாமல் ஆக்கினார்கள். லா ஃபரஅ என்று சொன்னார்கள். இரண்டாவது, வலா அதீரத. அதீரத் என்றால் எது என்றால், ஐயாமுல் ஜாஹிலியில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்போ நம்ம பொதுவாக ஏதாவது ஒரு நோய் அல்லது ஏதாவது ஒரு காரியம் நடக்கலை, நேர்ச்சை செஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, நதுருன்னு சொல்லுவோம். நதுர் என்றால் நேர்ச்சை. அதாவது இந்த காரியம் நடந்துட்டா அல்லா நான் இதை செய்கிறேன், அல்லா இதை நிறைவேற்றுறேன், அல்லா ஒரு ஆடு சதகா கொடுக்குறேன் அல்லா என்றெல்லாம் நீயே செய்து கொள்கிறோம் அல்லவா. அதுபோன்று அன்றைய மக்கள் நேர்ச்சை செய்வார்கள். அந்த நேர்ச்சையை நிறைவேற்றும் மாதமாக ரஜபை வைத்திருந்தார்கள். அந்த நேர்ச்சையை எல்லாவற்றையும் எல்லா நாளையும் நிறைவேற்ற மாட்டாங்க, ரஜபுல தான் நிறைவேற்றுவாங்க என்று ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, எப்படி நாம் குர்பானி
கொடுக்கிறோம் அல்லவா, யௌமுல் அல்ஹியா, அந்த ஈதுல் அல்ஹாவில் நாம் குர்பானி கொடுக்கிறோம் அல்லவா, துல்ஹஜ் மாதம், அதுபோன்று அவர்கள் ரஜபிலே ஒரு குர்பானியை கொடுத்து கொண்டு வந்தார்கள். எல்லா வீட்லேயும் ரஜபில் ஒரு ஆடை இருப்பாங்க. இது ஒரு பழக்கமாக இருந்தது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரீஅத்தில் யௌமுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹாவிலே குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் வந்தவுடனே அது அமலாக்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா அதீரத, இந்த ரஜபில் கொடுக்கும் குர்பானி என்பது தேவையில்லை. அதுபோன்று அதில் இன்னொரு கருத்தும் இருக்கிறது, நேர்ச்சையை எப்போ வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம், இப்பொழுதுதான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்ம ஒரு நேர்ச்சை செஞ்சுட்டோம், யாரெல்லாம் எனக்கு இந்த காரியம் நடந்தால் இதை நான் செய்யறேன்னு சொல்லி நேர்ச்சை செய்து விட்டால் அதை எப்போ வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம், வருஷம் முழுசும் எப்போ வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். இப்பதான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட தவணை அதற்கு இல்லை என்ற ஷரீஅத்துடைய சட்டத்தையும் இங்கே சொன்னார்கள். இந்த இடத்துல இன்னொரு சட்டமும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மனிதன் நேர்ச்சை செய்யும் போதே நாளையும் குறிப்பிட்டு நேர்ச்சை செய்து விட்டால், நாளையும் குறிப்பிட்டு நேர்ச்சை செய்து விட்டால் அந்த நாளில் செஞ்சே ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த காரியம் நடந்துட்டா நான் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி நீயே செஞ்சிட்டிங்கன்னா திங்கக்கிழமை தான் நோன்பு வைக்கணும், திங்கக்கிழமை தான் நோன்பு வைக்க வேண்டும், செவ்வாய்க்கிழமை வைக்கக்கூடாது. அப்போ திங்கக்கிழமை வைக்கலைன்னு சொன்னால் நேர்ச்சியை நிறைவேற்றாத குற்றம் உங்களின் மீது வந்து விடுகிறது. அப்போ அன்பர்களே, நாம் நேர்ச்சை செய்யும் போது எப்படி செய்தோம், பொதுவான நேர்ச்சைகள் செய்வார்கள், அதை ரஜபில் தான் நிறைவேற்றுவார்கள். இவ்வாறு நிறைவேற்ற தேவையில்லை. இந்த இடத்துல நாம் விளங்குறது என்ன என்று சொன்னால், முன்னுள்ள ஐயாமுல் ஜாஹிலியாவின் காலத்திலேயே மிக சிறந்ததாய் கணிக்கப்பட்ட ஒரு மாதம், மிக சிறந்த மாதங்களாய் மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு மாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். அன்பர்களே, இது விஷயத்தில், அந்த ரஜபுடைய விஷயத்தில் நிறைய ஹதீஸுகள் வந்திருக்கிறது, நிறைய தஈஃபான ஹதீஸுகளும் இருக்கிறது, மௌதுவான ஹதீஸுகளும் இருக்கிறது, கவியான ஹதீஸுகளும் இருக்கிறது. நாம் இந்த மௌதுவான ஹதீஸுகளின் பக்கம் போகவில்லை. கவியான லஈஃபான ஹதீஸுகள், கவியான ஹதீஸுகளை உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நோன்பை பற்றி வந்திருக்கும் போது சொல்லப்படுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுக்கு பின்னால் மிக அதிகம் நோன்பு வைத்தார் என்று சொன்னால் ரஜபிலே நோன்பு வைத்தார்கள் என்று ஒரு ரிவாயத் வருகிறது. ஒரு சஹாபி வந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட, யா ரசூலல்லாஹ், முதல் வருஷம் வந்தார், ரெண்டாவது வருஷம் திரும்பி வந்தார். வந்தால் போன வருஷம் தட்டகாத்தரமாக இருந்த மனுஷன் அப்படி இல்லை, கொஞ்சம் உடஞ்சி போயிருந்தார். என்னப்பா இப்படி இருக்கிற, என்ன காரணம்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இங்கேருந்து போனேன், நீங்கள் போன தடவை வந்திருந்த போது நோன்பு வைப்பதின் சிறப்பை பயான் செஞ்சீங்க, எனக்கு நோன்பு வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக போச்சு, வருஷம் ஃபுல்லாக நோன்பு வச்சுக்கிட்டேன், வருஷம் ஃபுல்லாக நோன்பு வச்சேன்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே, அவ்வாறு சொல்லவில்லை அல்லாஹ். எனவே நீ இப்படி செய், ரமதான் மாதம் 30 நாட்கள், ஒரு மாத காலம் நோன்பு வை, ஒவ்வொரு மற்ற மாதங்கள்லையும் ஒரு நாள் நோன்பு வை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்கள் விஷயத்திலே யாரையும் வற்புறுத்த மாட்டார். நல்லா வச்சுக்கணும், ஃபரதான காரியத்தை ஒருவன் செய்து விட்டால் நஃபிலான அமல்களை செய்ய சொல்லி அவனை நாம் வற்புறுத்தக்கூடாது. நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் சரியே, அதற்கான ஆர்வமூட்டும் செய்திகளை நாம் சொல்லலாம். தம்பி, தஹஜ்ஜுத் தொழுகையில் இவ்வளோ சிறப்பு இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். தம்பி, இந்த சுன்னத் தொழுகையில் இவ்வளோ சிறப்பு இருக்குப்பா, அதை தொழுவதில் அல்லாஹ் தஆலா ஃபரதுடைய குறைகளை எல்லாம் அல்லாஹ் நிவர்த்தி செய்கிறான் என்று சொல்லலாமே ஒழிய, மாறாக நாம் அவனை வற்புறுத்துதல் என்பது யாரையும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அளவுக்கு அதிகமாக தாம் முயற்சிக்கு அதிகமாக அமல் செய்யும் போது அதை தடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஒரு அமலை இன்னைக்கு செய்யறதல்ல, தொடர்ந்து செய்ய வேண்டும், அதுதான் அமல்கள்லேயே மிக சிறந்தது. அப்போ அந்த சஹாபி ஒரு வருஷம் நோன்பு வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமதான் ஒரு மாதம் நோன்பு வைங்க, ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் நோன்பு வைங்கன்னா. உடனே அந்த சஹாபி கொண்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஜித்னி யா ரசூலல்லாஹ் வலிய தாக்கா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி இருக்குது, கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னு கேட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, அப்போ ஒவ்வொரு மாதமும் 2 நாள் நோன்பு வச்சுக்கோங்க என்ன. அப்போ அவரு சொன்னார்,
யார் சிதினி யார் ரசூலுல்லாஹ் வலிய தாக்கா, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, எனக்கு சக்தி இருக்குன்றார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மாதமும் 3 நாள் நோன்பு வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. யார் ரசூலுல்லாஹ் சிதினி யார் ரசூலுல்லாஹ் வலிய தாக்கா, எனக்கு சக்தி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்றார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியானால் நீ இந்த மாதங்கள் இருக்கிறது அல்லவா, கண்ணியமிக்க மாதங்கள் என்ற சொல்லப்படக்கூடிய துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், மேலும் ரஜபுடைய மாதம், இந்த மாதங்களில் ஒரு நாள் நோன்புவை, ஒரு நாள் நோன்பை விடு, ஒரு நாள் நோன்புவை, ஒரு நாள் நோன்பை விடு, இப்படியாக அதில் நீ நோன்பை வைத்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதத்தில் 15 நாட்கள் நோன்பு வைப்பதற்கான அனுமதியை அந்த சஹாபிக்கு வழங்கினார். அப்போ அன்பர்களே, நோன்பு என்பது இந்த நாட்களில் நல்ல நாட்கள், சிறந்த மாதங்கள், அவைகளில் வைப்பதிலே சிறப்பு இருக்கிறது. பொதுவாக ஹஸரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மன் சாம மின் ரஜப யௌமன், யார் இந்த ரஜபுடைய மாதத்திலே ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ ஃபக்க அன்னமா சாம சனத்தன், அவர் ஒரு வருடம் முழுசும் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகிறான் என்று சொன்னார்கள். இன்னொரு அதே ரிவாயத்தின் தொடரில் சொல்கிறாங்க, யார் 7 நாட்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் 7 வாயில்களும் மூடப்படுகிறது. வமன் சாபத்து மினு சமானியத ஐயாம், யார் அந்த மாதத்தில் 8 நாள் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தின் 8 வாயில்களையும் திறந்து வைக்கிறான். வமன் சாவ மினு அஷரத ஐயாம், யார் 10 நாட்கள் நோன்பு வைக்கிறாரோ லா யஸ்அலுல்லாஹு அன்ஹு இல்லா ஆதாஹு இய்யாஹு, அவர் எந்த ஒன்றை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தாலும் அல்லாஹ் அதை அவருக்கு கொடுத்து விடுகிறார். எதை நீங்க துஆ செஞ்சாலும் சரியே, 10 நாள் நோன்பு வச்சுட்டு கேட்டா அல்லாஹ் அதை தந்து விடுகிறான். மன் கானத்து 15 ஐயாம், யார் 15 நாட்கள் நோன்பு வைக்கிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவர் முன் சென்ற சிறும்பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மன் ஜாத ஜாதல்லாஹ், யார் அதிகப்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹும் அதிகப்படுத்துவான் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸுகளிலே 2 வகையாக நாம் பார்க்கலாம். ஒன்று பார்த்தால் நோன்பு வைப்பதை ஆர்வமூட்டியும் இருக்கிறது, மறுபக்கம் பார்த்தால் இப்படியும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு ஷாபான நோன்பு வச்சு நாங்கள் பார்க்கவே இல்லை, நோன்பே வைக்க மாட்டாங்க போல தெரிஞ்சு அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் என்றும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுல வச்ச நோன்பை அப்படி 3 மாதம் கண்டினியூ பண்ணி ரம்ஜானை தான் முடிப்பாங்க போல அப்படின்னு நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அதிகமாக நோன்பு வச்சாங்க அப்படின்னும் ஹதீஸுகள் இருக்கிறது. இப்போ 2க்கும் மத்தியில் என்ன என்றால், யாரினால் முடியுமோ, யாரினால் உடல் தாக்கத்து இருக்கிறதோ அவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். யாருக்கு உடல் தாக்கத்து இல்லையோ, எனக்கு அந்த அளவுக்கு தாங்காது இருக்கிறதோ, ரமலானை அவர்கள் பேஸ் பண்ணி அதற்கான தயாரிப்புகளுக்காக தன் உடலை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இப்பொழுது நோன்பு வைத்து அவர்கள் தங்களை டயர்டாக்கி கொள்ளக்கூடாது, பலகீனமானவர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது. ஆனால் ஹதீஸுகளிலே நோன்பு வைப்பதற்கான சிறப்புகள் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பைஹகி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, இன்ன ஃபில் ஜன்னதி நஹரா, நிச்சயமாக சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கிறது, யுகாலு லஹு ரஜப், அதற்கு ரஜபு என்ற பெயர் இருக்கிறது. மாஹு, அதன் தண்ணி ஆகிறது, அஷத்து பியாலம் மினல் லபனி, அது பாலை விட வெண்மையானதாக அந்த தண்ணீர் இருக்கும். மினல் அஸ்லி, அது தேனை விட மதுரமானதாய் இனிப்பானதாய் இருக்கும். அவர் யார் மன் ரஜப, யார் ரஜபிலே நோன்பு வைக்கிறாரோ, மன் சாம யௌமம் மின் ரஜபின், ரஜபிலிருந்தும் ஒரு நோன்பு வைக்கிறாரோ, சகாஹுல்லாஹு மின் தாலிக நஹரி, அல்லாஹ் அவருக்கு அந்த ஓடையிலிருந்தும் அவருக்கு சொர்க்கத்திலே நீர் புகட்டுவான் என்று ஒரு ரிவாயத்திலே வருகிறது. இன்னொரு ரிவாயத்திலே இப்படி வருகிறது, 6வது வானத்திலே அல்லாஹ் ஒரு ரஜபுடைய முதலாவது கதவு, 2வது கதவு, 3வது கதவுன்னு அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தின் எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை
கதவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு நோன்பு வச்சோம்னா நமக்காக அந்த கதவுகள் திறக்கப்பட்டு அந்த கதவுகள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது என்றும் ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் அன்பர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் என்ன அமலை நாம் மேற்படுத்த முடியுமோ அந்த அமல்களை மேற்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபுடைய ஆரம்பம் வந்துருச்சுனாவே துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரொம்ப முக்கியமான துஆ, ரொம்ப முக்கியமான துஆ. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், இந்த ரஜபு ஷஅபான்ல எங்களுக்கு பரக்கத் செய்யல்லாம், ரமதானை எங்களுக்கு பரிபூரணமாய் அடைய செய்யறப்பே இப்ப இருந்தே துஆ செய்வாங்க. ஏன்னா ரமதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த ரமதானுடைய சிறப்புகளை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளுவானேயானால், அதான் அலியும் கர்ரமுல்லாஹு வஜ்ஹா சொன்னாங்க இல்லைங்களா? என்ன சொன்னாங்க? வாழ்நாள் முழுவதும் ரமதானா இருந்துடக்கூடாதா? வாழ்நாள் முழுசும் ரம்ஜானா இருந்துட்டா எவ்வளோ சிறப்பு அடைஞ்சுக்கலாமே என்று ஒரு மனிதன் ஏங்குவானே, அப்பேற்பட்ட அந்த ரமதானை வரவேற்கும் முகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், ரஜபு ஷஅபான்ல பரக்கத் செய்யல்லாம், எங்களுக்கு ரம்ஜானை அடைய செய்யல்லாம். ஏன்னா எத்தனையோ பேர் பார்க்கிறோம் ரமதானுக்கு சமீபத்தில் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு ரமதானை தர்றதில்லை. சில பேர் ரமதானை அடைந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த ரமதானில் இவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது, சரியான முறையில் இபாதத்துகளை செய்ய முடிவதில்லை. இப்போ அன்பர்களே, அப்போ அந்த ரமதானை பரிபூர்ணம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதிருந்தே துஆவை ஆரம்பித்துவிட வேண்டும். இப்பொழுதிருந்தே துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். அதனால தான் பெரியோர்கள் சொல்லுவாங்க, இந்த ரஜபு ஷஅபான் ரமதான் இந்த 3 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, இந்த ரஜபு என்பது பெரியோர்கள் சொல்லுவார்கள் இது காற்றை போல, ஷஅபான் என்பது மேகத்தை போல, ரமதான் என்பது மழையை போல. காற்று இருந்தால்தான் மேகம் வரும் தானே, கான்செப்ட் தானே? காற்று இருந்தால்தான் மேகம் வரும், மேகம் வந்தால்தான் மழை பொழியும். அப்போ இது காற்று அடிக்கும் மாதம் ஷஅபான், மேகம் உருவாகும் மாதம் ரமதான், உங்களின் மீது மழை பொழியும் மாதம் என்று ஒரு ஓமை காட்டி சொல்லுகிறார்கள். இது போன்றுதான் நீங்கள் உங்களுடைய அமல்களில் காற்றை போன்று நீங்கள் அடிக்க ஆரம்பித்து விட்டால் மேகம் என்ற அல்லாஹ்வின் ரஹ்மத் ஒன்று சேர்ந்துவிடும். உங்களுக்கு ரமதானில் அது கொட்டி தீர்க்கும் என்று சொல்லுவார்கள். இன்னொரு பெரியோர்கள் இப்படியும் கதை விளக்கி தருவார்கள். இந்த ரஜபுடைய மாதம் விதை விதைக்கும் மாதம், ரஜபுடைய மாதம் விதை விதைக்கும் மாதம், ஷஅபானுடைய மாதம் தண்ணீர் பாய்ச்சும் மாதம், ரமதான் அறுவடை செய்யும் மாதம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நமக்கு இன்னைக்கு விளங்க வேண்டியது என்னவென்றால், ஒரு மனிதன் யார் ஒரு விதை எப்போ விதைச்சானோ அவன் தான் அறுவடை செய்ய முடியும். விதையை விதைத்தவன் தான் அறுவடை செய்ய முடியும். விதையே விதைக்கலை. இப்போ தை மாதம் அறுவடை மாதங்கிறாங்க பார்த்தீங்களா? தை மாதம் போய் பார்த்தா அங்கே வயலில் அறுவடை செய்வாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி புரட்டாசின்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடியே நெல்லை விதைச்சிடணும். நெல்லை விதைச்சாதான் தையில் அறுவடை செய்ய முடியும். இவன் நெல்லையே விதைக்கலை, தண்ணீரும் பாய்ச்சலை, போய் அறுவடைக்கு போயிருந்தால் இருக்குமா? ஏதாவது எதுவுமே இருக்காது. அல்லது அந்த மாதத்தில் தான் விதைக்கிறான், அடுத்து 3 மாதம் கழித்து தான் அறுவடை செய்ய முடியும். அப்பொழுது அறுவடை செய்ய முடியாது. ஆனால் அதே போன்றுதான் நாமும் இந்த ரமதானில் அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை, நல்ல அமல்களை செய்வதில் ஆர்வத்தை இப்பொழுதே விதைக்க வேண்டும். ரமதானில் வர்ற வருஷம் ரமதானில் குர்ஆனை நான் கத்த முடிப்பேன். அப்போ குர்ஆனில் ஏதாவது தடுமாற்றம் இருக்கா? அதை நாம் சரி பண்ணணும். சரி பண்ணி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ரமதானில் நிறைய பேர்களை நாம் பார்க்கிறோம் வீணான உலக காரியங்களில் அப்பொழுதுதான் ஈடுபட்டு நிறைய நேரங்கள் வீணடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, அதற்கெல்லாம் வழிவகை செய்யாமல் இப்பொழுதிருந்தே திட்டமிட வேண்டும். எப்படி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னால், ஒரு வீட்டில் திருமணம்னா
அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சாப்பாட்டுக்கு யார், அதுக்கு பந்தி வைக்கிறதுக்கு யார், அது தண்ணிக்கு வர்றதுக்கு யார், அதை போடுறது யார், க்ளீன் பண்ணுறது யார், எல்லாத்தையும் எப்படி திட்டமிடுகிறோமோ அதே போல இது விஷயத்திலேயும் நாம் திட்டமிடுவோம் என்று சொன்னால் ரமலானை அறுவடை செய்ய முடியும், மகசூலை நாம் பெற முடியும். ஆக அன்பர்களே, இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே துஆவுக்குள்ள மாதம், நல்ல எண்ணங்களை விதைக்கும் மாதம். இந்த மாதத்திலே எந்த அளவிற்கு நம்மளே நல்ல எண்ணங்களை நாம் விதைத்து கொள்ளுகிறோமோ, நற்காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அதனால தான் சொல்லுவாங்க இந்த ரஜபுடைய மாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தோய்ந்து போனவர்களை மீட்டெடுக்கும் ஒரு மாதம். தோய்ந்து போனவங்களை ஒரு மீட்டெடுக்குதல். பாருங்களேன், ரம்ஜானில் நோன்பு வச்சு முடிக்கிறோம், நோன்பு வச்சு முடிஞ்ச அந்த ஈது முடிஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதத்தை முடிச்சிட்டோம்பா அப்படின்னு ஒரு திருப்தி வருது பாருங்க. மன திருப்தி வந்த உடனே அதுக்கு முதல் நாள் வரைக்கும் குரான் எடுத்து 1.5 மணி நேரம் ஓதன மனுஷன் தராவியில் உட்காந்து 20 ரக்காத்து இஷாவை தொழுதுட்டு இஷாவையும் தொழுதுடுவார், அதுக்கப்புறம் சுன்னத்தும் தொழுதுட்டு தராவியும் ஜமாத்தோடு நின்று இமாமோட தொழுதுட்டு அதுக்கு பிறகு இத்திருவாஜியும் தொழுதுட்டு பயானையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போவார் மெதுவாக. அதுவும் 6 அமரை போய் 4 பேர்த்துல பேசிட்டு அப்புறமா மெதுவாக வீட்டுக்கு போவார். சஹருக்கும் காலையில் எழுந்திருவார். ஆனால் ரம்ஜானுக்கு அடுத்த நாள் எந்திரிக்க முடியுமா? இஷா தொழுதோன்னு ஓட்டம், இஷாவுக்கே கூட்டத்தை காணோம், ரம்ஜானுக்கு மட்டும்தான் இருப்பாங்க, அப்புறம்லாம் பாதி பேர் காணா போயிடுவாங்க அப்படின்னு காணா போயிடுறோம். அப்போ அன்பர்களே கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? அப்போது ஒரு தோய்வு ஏற்பட்டு ஏறத்தாழ 8 மாதங்கள் ஒரு தோய்வு ஏற்பட்டதற்கு பின்பு அடுத்த ரமதான் நாம் வரவேற்கும் முகமாக இப்போ இருந்தே நம்மளில் அமல்களை கூட்டிக் கொள்வதற்காக தர்ஜீப் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மலக்குமார்கள் கூட ரம்ஜான் வரப்போகுது அப்படின்னு இந்த ரஜபிலேயே இந்த சுவனத்தை அலங்கரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், சொர்க்கத்தில் தோரணங்கள் கட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள். ரஜப் வரப்போகுது, நம்ம அடியார்கள் எல்லாம் ரமதான் வரப்போகுது, எல்லா அடியார்கள்லாம் இபாதத் செய்வாங்க, நிறைய சொர்க்கம் அலங்கரிக்கப்படணும் அப்படின்னு மெட்டீரியல் ஏற்பாடு பண்ணுவது போல தோரணங்கள் கட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள் இந்த ரஜபிலேயே என்று சொல்லுகிறார்கள். அப்போ அன்பர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் நல்ல எண்ணங்களை நாம் வைக்க வேண்டும். இப்பொழுதே நாம் முடிவு செய்ய வேண்டும், ரமதானில் எவ்வளவு நாம் சதகா செய்ய வேண்டும், எவ்வளவு இபாதாத்துகளை செய்ய வேண்டும், இரவு வணக்கங்களில் எவ்வளவு ஈடுபட வேண்டும், அதற்கான என்ன தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுதே செய்வதோடு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆவை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ் பரிபூர்ணமா ரமதான் அடையணும் அல்லாஹ், அதுக்கு இந்த ரஜபு ஷஅபானில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். இதற்கான விளக்கங்களை எழுதும்போது நூல் ஆசிரியர்கள் இப்படியும் சொல்லுவார்கள், ஷேகுமார்கள் இப்படியும் விளக்கம் தருவார்கள். என்ன விளக்கம் தருவாங்க தெரியுங்களா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபு ஷஅபான் எனக்கு பரக்கத் செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் என்ன பரக்கத்து? என்ன பரக்கத்து? என் உடல் ரீதியான பரக்கத்தை எனக்கு கொடு. சுகர் இருக்குது, போன வருஷம் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு டாக்டர் தடை போட்டார், நான் நோன்பு வைக்காமல் போயிட்டேன், அல்லது சரியான கஷ்டமாக இருந்துச்சு, யாரெல்லாம் இந்த தடவை அந்த இது வரலாமல் என் உடல் ஆரோக்கியத்தில் பரக்கத்தை தான். யா அல்லாஹ் போன வருஷம் நான் ஒரு 50,000 தான் ஜக்காத்து கொடுத்தேன், இன்னும் அதிகமாக கொடுக்கணும்ல, தான தர்மம் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் எனக்கு இன்னும் அதிகமான பரக்கத்தை கொடு அல்லாஹ், அதிகமான பரக்கத்தை கொடு அல்லாஹ், அதிகம் தான தர்மம் செய்ய வேண்டும். போன தடவை 2 கத்தம் தான் குர்ஆன் ஓதனே, அல்லது ஒரு கத்தம் கூட என்னால் முடிக்க முடியல. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், இந்த ரஜபுல ஷஅபான்லேயும் எனக்கு பரக்கத்தை கொடு அல்லாஹ், குர்ஆன் ஓதுவதில் சரளமாக ஓதுவதுடைய பாக்கியத்தை கொடு அல்லாஹ், ரமதானில் பரிபூர்ணமாய் நான் ஓத வேண்டும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். இதில் அந்த அர்த்தமும் அடங்கி இருக்கிறது. இன்னும் எழுதுகிறார்கள், நமக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் அதிலே கிடைக்கிறது. யா அல்லாஹ் ரமதானில் நான் இந்த துன்யாவுக்காக வேண்டி அலையக்கூடாது, ரம்ஜானில் போய் இந்த ஈதுடைய செலவுகளுக்காக காசு வேணுமே, அது வேணுமே, இது வேணுமே, ரமதானில் அலையாத வண்ணம், ரமதானில் கஷ்டப்படாத வண்ணம், அதிலே ரெஸ்ட் எடுத்து கொள்ளும் வண்ணம் எனக்கான உலகத்திற்கு தேவையான பரக்கத்தையும் இதிலேயே நீ கொடுத்து விடுறப்பே, இந்த 2 மாதத்தில் எனக்கு கொடுத்து விடுகிறப்பே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நேர தொழுகையிலேயும் நாம் இதை ஓதாமல் கையை விட வைக்கக்கூடாது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ் ரமதானை எனக்கு அடைக்கச் செய்வாயாக. முந்திய காலங்களை பற்றி
கிதாபுகளில் எழுதி தருகிறார்கள். முந்திய காலங்களில் யாருக்காவது ஏதாவது முக்கியமான தேவை இருந்தால் நாம் எப்படி ரம்ஜானில் இப்போ கேட்குறோமோ அதுபோல் ரஜபுடைய மாதம் வரட்டும் அந்த துவாவை செஞ்சுக்குவோம் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அந்த ரஜபுடைய காலம் வந்ததும் அந்த மக்கள் துவா செய்வார்கள், அந்த துவா கபூலாகும் என்று கிதாபுகளில் வந்திருக்கிறது. எனவே அன்பர்களே, இந்த மாதத்தில் நாம் இருந்தே நாம் அதிகமான துஆக்களையும் நற்காரியங்களை அதிகம் செய்வதிலே நம்மை நாம் ஆர்வப்படுத்திக் கொள்ளவும். ஏதாவது நற்காரியம் செஞ்சு 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 நம்மளை நாமே ஒரு தயார் நிலைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும். அப்படி செய்து பழகுவோமே என்றால் நிச்சயம் ரமதான் நமக்கு ஒரு புது வகையான ரமதானாக தெரியும். இதுவரை போன ரமதான் வேறு மாதிரி இருக்கும். இந்த ரமதான் ஒரு மிக மிக திருப்திகரமான ஒரு ரமதானாய் நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ரமதானுக்கு தயாராகக்கூடியவர்களாயும் ரஜபுடைய மாதத்திலிருந்தே நம்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய நற்செயல்களை நம்மிலிருந்தும் அதிகம் வெளியாகக்கூடியவர்களாகவும் நம்மை அல்லாஹ் கருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.